அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது வந்து நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு பேங்காக்ல இருந்து ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தாரு. அவரோட பிசினஸ் பத்தி கேட்கறதுக்காக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாரு. இது வந்து ஆணோட ஜாதகம். வயசு வந்து 52 வருஷம் முடிஞ்சு 5 மாசம் 26 நாள் ஆகுதுங்க. இவரோட கேள்வி என்னன்னாக்கா, சார் எனக்கு வந்து பிசினஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பிசினஸ் வந்து சரியா போக மாட்டேங்குது, என்னோட பிசினஸ் வந்து எப்படி போகும் அப்படின்றதான் அவரோட கேள்வி. இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடகம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குங்க, தனுசு போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு, குரு பகவான். அவர் எங்க இருக்காரு, 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று எங்க இருக்காரு, லக்னத்திலே இருக்காரு. 18 ஏப்ரல் 2032 வரைக்கும் தனுசு தான் இவருக்கு வந்து ஏல்பி லக்னமா போயிட்டு இருக்கும். அப்ப இந்த 10 வருஷமும் ஜாதகரின் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளர், அதை பற்றியும் தொழில் கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ் அதை பற்றியுமே தான் இவருக்கு வந்து போயிட்டு இருக்கோம். சரி, இந்த காலகட்டத்தில் வந்து இவர் பிஸ்னஸ் பற்றி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூலம் 3 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாரு, கேது பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து இவருக்கு ஏஎல்பிக்கு 8ஆம் வீடான கடகத்திலையும், கோச்சாரத்தில் வந்து கேது பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடான கன்னியில போயிட்டு இருக்காரு. 10ன்றது தொழில் ஸ்தானம். அப்ப ஜாதகர் வந்து தொழில் பத்தி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது. இவருக்கு வந்து பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற லக்னாதிபதி குரு எங்க இருக்காரு, லக்னத்துல இருக்காரு. 10ஆம் பாவம் சொல்ல தொழில் ஸ்தானத்தோட லக்னாதிபதி யாரு, புதன் பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 8ல இருக்காரு. 10ஆம் பாவகம் தொடர்புடைய நட்சத்திராதிபதி கேது பகவானும் எங்க இருக்காரு, அவரு 8ல இருக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, ஜாதகர் வந்து மறைந்திருந்து வேலை பார்க்கிறார். அதாவது இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்ய தொழில் பண்றாருன்னு தெரியுது. இவரும் வந்து பேங்காக்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. கேது பகவான் சம்மந்தப்படுறதுனால இவர் வந்து ஒன்று இந்த மின் கம்பிகள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி வருது. அவரையும் கேட்குறப்ப ஆமாம் சார், நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர், கிரிட்டு, இது சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதுல 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 8ல இருக்காரு. அப்ப இந்த ஜாதகர் வந்து தன்னோட நண்பர்கள் சூழ்நிலை காரணமாக தொழிலில் வந்து ஒரு பெரிய கடனை வந்து உருவாக்கி கண்டிப்பா ஏற்பட்டிருக்கணும். அவரும் கேட்குறப்ப ஆமா சார் கடன் இருக்கு அப்படின்னாரு. மேலும் 10ஆம் பாவகம் தொடர்புடைய கேது பகவான் வந்து கோச்சாரத்தில் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடான கன்னியிலே இருக்காரு. அப்ப இவர் என்ன பண்ணணும், அதீதமான உடல் உழைப்பு, ரொம்ப அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொடுத்து ரொம்ப அதிகமாக டஃப்பாக வேலை செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி செய்தாலும் கூட எதிர்பார்த்த அளவு வேலை அல்லது தொழில் இருக்காது, வருமானம் தகுந்தபடி சுமாராக இருக்கும். இந்த நிலை வந்து 27 செப்டம்பர் 2026 வரைக்கும் இப்படிதான் தொடரும். சரி, இவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொன்னார் இல்லைங்களா, அவர் எப்படி இருக்காரு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, ஏற்கனவே 10ஆம் பாவ லக்னாதிபதி புதன் வந்து 8ல இருக்கிறதுனால இவர் வந்து தீராத பிரச்சனை, தீராத கடன், வம்பு வழக்கு ஏற்படும், வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்கும். 4ஆம் பாவகம் தொடர்புடைய நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவரும் வந்து எங்க இருக்காரு, 6ஆம் வீடானா ரிஷபத்துல இருக்காரு. 4ஆம் பாவகம் தொடர்புடைய சனி பகவான் வந்து ரிஷபத்துல இருக்காரு. அதனால இந்த வீடு, வண்டி, வாகனம் இதன் மூலம் கடன் ஏற்படும். அதாவது தொழில் கூட்டாளிகளுக்காக இவர் வந்து ஏதாவது வந்து மேல சொன்ன இந்த வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி வேலை செஞ்சதுனாலே இவருக்கு வந்து கடன் ஏற்பட்டிருக்கணும். அதோட 4ஆம் பாவம் லக்னாதிபதி குரு எங்க இருக்கார், லக்னத்தில் இருக்கிறதுனால உடல் பாடி ஹீட்டு இல்லை வீடு தொடர்பான நிகழ்வுகள், அதன் மூலம் வந்து ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன் போயிருப்பாரு, தாக்கம். இதனாலே இதை வந்து ஜாதகரே வந்து உருவாக்கியிருக்காரு. அப்ப என்ன ஆகுதுங்க, இவருக்கு வந்து ஒரு விதமான இனம் புரியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். சூழ்நிலை இப்போ வந்து நிலவிட்டு இருக்கும். அதாவது மூலம் இப்போ அந்த ஏகம் நட்சத்திரம் மூலம் 3 போயிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஏஎல்பிக்கு 3ஆம் வீடான கும்பத்தில் இருக்கிறதுனால
கண்டிப்பாக அசுப விரயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். தேவையில்லாத டென்ஷனு, ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த வீடு, வண்டி, வாகனம், தான் சுகமாக இருக்கிறதுக்காக செய்கிற விஷயங்கள் மூலம் கண்டம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதனால் பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னம் தனுசு போகும்போது தொழில் சம்பந்தமான எந்த விதமான புது முயற்சிகள், முதலீடு இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா உபய லக்னத்தில் போயிட்டு இருக்கு. இந்த தனுசு லக்னம் வந்து எப்போ 2032 வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருக்கும். அதனால அவருக்கு என்ன சொன்னோம், 2032 18 ஏப்ரல் 2032 வரைக்கும் வந்து நீங்கள் எந்த விதமான புதிய பார்ட்னரு இல்லை பார்ட்னரை மாற்றுறது இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இது போல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து அவருக்கு புரிய வச்சோம். சரி, இவரோட ஃபைனான்ஸ் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, 2ஆம் பாவம் தொடரக்கூடிய சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்காரு. கோச்சார சனி எங்க போயிட்டு இருக்காரு, 3ஆம் வீடான கும்பத்தில் போயிட்டு இருக்காரு. அப்போ ஜாதகரே முயற்சி செய்து குடும்பம் தன்னோட வருமானத்துக்காக வந்து கடனை வந்து ஏற்படுத்தியிருப்பார். 2ஆம் பாவம் தொடரக்கூடிய சூரியன் வந்து 8ல் இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன் அண்ட் வருமானத்தில் வந்து பிரச்சனை உள்ளதை வந்து காமிக்குது. இந்த இது இது வந்து எப்போ வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலம் 3 முடிகிற வரைக்கும், அதாவது 18 ஆகஸ்ட் 2025 வரைக்குமே வந்து இந்த நிலை இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து நட்சத்திரம் வந்து மூலம் 4, அதுல இருந்து பூராடம் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 18 ஆகஸ்ட் 2025 இருந்து 27 ஜனவரி 2030 வரைக்குமே 2ஆம் பாவகம் தொடர்புடைய சந்திரபவன் எங்க இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் 6ல் இருப்பாரு. அதாவது மூலம் 3 காலகட்டத்தில் வருமானம், ஃபைனான்ஸு, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து 8ல் இருக்குது. இப்போ மூலம் 3 போகும்போது அது 8ன்றது என்ன, தீராத கடன், தீராத பிரச்சனை, தீராத வம்பு இருக்கு. இது என்ன ஆகுதுங்க, மூலம் 4 வரும்போது ஷிஃப்ட் ஆகுது. எங்க இருந்தா 8ல் இருந்து 6க்கு ஷிஃப்ட் ஆகுது. அதாவது அப்ப என்ன தெரியுது, தீராத பிரச்சனையில இருந்து மாறி பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய சூழ்நிலைகள், அதற்குண்டான ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ரெசல்யூஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு தீர்வு, இது வந்து உண்டாகக்கூடிய காலம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து மூலம் 4 வரும்போது. அடுத்த நட்சத்திரம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பூராடம் 4. இது எப்போனாக்கா 27 ஜனவரி 2030 இருந்து 9 ஜனவரி 2031 வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவம் தொடர்புடையவர் யாரு, செவ்வாய் பகவான். அவர் எங்க இருப்பாரு, 8ல் இருப்பாரு. கோச்சார செவ்வாய் எங்க இருக்காரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3ல் போயிட்டு இருப்பாரு. அப்போ என்ன ஆகுங்க, இந்த காலகட்டத்தில் வந்து வருமானத்தினால வந்து பிரச்சனைகள் வரும். வருமானம் வந்து சுமாராக இருக்கும், ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அதனால பிரச்சனைகளும் வரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்க சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் 1 வரும். உத்திராடம் 1 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மார்ச் 2031 இருந்து 18 ஏப்ரல் 2032 வரைக்குமே. அதாவது இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே வந்து இந்த கடைசி நட்சத்திரமும் உத்திராடம் 1 போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து 8ல் இருக்காரு. கோச்சார செவ்வாய் எங்க இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 11ல் லாபஸ்தானத்தில் போயிட்டு இருப்பாரு. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னாக்கா, ஜாதகர் வந்து தான் வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து 8ல் இருந்து 6க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன, ஏற்கனவே இவருக்கு வந்து தீராத பிரச்சனையை வந்து தீரக்கூடிய பிரச்சனையை மாறுற டைம்ல என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 1 வரும்போது இவருக்கு வந்து எல்லாம் சால்வ் ஆகிட்டு வருதுன்றதுலேயே வந்து இவர் என்ன பண்றாரு, ரொம்ப ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி ஜாலியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை பற்றி ஜாஸ்தி கவலைப்பட மாட்டாரு. நம்ம இவ்வளோ இது வரைக்கும் பெரிய பிரச்சனையில் இருந்தோம், தீர்க்கவே முடியாது நினச்சிட்டு இருக்கோம், இப்போ வந்து பிரச்சனை தீரக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு இருக்கு, இனிமேட்டு ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் ஜாலியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, வருமானத்தை பற்றி யோசிக்க மாட்டார், விட்டுருவார். வருமானம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் சுமாராக தான் இருக்கும். அதனால இவருக்கு என்ன சொன்னோம், இந்த 27 ஜனவரி 2030 வரைக்கும் ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து ஓரளவு சுமாராக தான் போயிட்டு இருக்கும். இந்த காலகட்டங்களில் அசுப விரயங்கள் ஏற்படும் காலம் வரும். அதாவது தேவையில்லாத வந்து விரயங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால இந்த 2032 லக்னம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் வருது, பெரிய பிஸ்னஸில் ஒரு பெரிய அமௌண்ட் வருது அப்படின்னாக்கா அதை வந்து
விரயம் பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து லக்னம் மாறும்போது காலம் மாறினால் காட்சிகள் மாறும்னு சொல்கிற மாதிரி அடுத்த காலங்கள் லக்னம் மாறும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு சுமூகமாக வரும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம். அவரும் வந்து ரொம்ப நன்றி சார், எனக்கு வந்து இப்போ கரெக்டாக புரிஞ்சிருச்சு, நான் வந்து இனிமேட்டு வந்து எதுவுமே அகலக்கால வைக்க மாட்டேன், ஒவ்வொரு இதையும் நான் பார்த்து யோசிச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம அச்சலக்கண பദ്ധதியில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் வந்து நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி காரண காரியத்தோட கால அளவுகளோட துல்லியமாக தெரியும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதனால் இந்த மாதிரி நடக்குது, இது எப்போ சரியாகும், இது பிரச்சனை வந்து லைஃப் லாங் இருக்குமா, இல்லை இடையில வந்து தீருமா, இல்லை இடையில தீராதா போன்ற எல்லா விஷயங்களும் மிக துல்லியமாக தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.